ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரேஷன் அரிசி வச்சு நம்ம சாஃப்டான இட்லியும் கிறிஸ்பியான தோசையும் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மெஷரிங் கப் இல்லைன்னா டீ டம்ளர் அதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். ரேஷனில் கொடுக்குற அந்த குண்டரிசி இல்லைனா நீட்டரிசி அதை இந்த டம்ளரில் நம்ம தலை தட்டி எடுத்துக்கலாம். 8 டம்ளர் எடுத்துக்கலாம். நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரிசியை. அடுத்து பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தான் 4 டம்ளர், அதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தலை தட்டி எடுத்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், 8 டம்ளர் புழுங்கலரிசி, 4 டம்ளர் பச்சரிசி, மொத்தம் 12 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து சேர்க்க போகிறோம். உளுந்து குவிச்சு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நம்ம ஊற வச்சா போதும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ தூசிலாம் வருது. ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது நல்லா இதை போல் கலந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு கல்லுப்பு போட்டு பிசைஞ்சு இதை போல் எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி தண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷாக 6 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரிசியை. 6 மணி நேரம் ஊற வந்ததுக்கு பிறகு நம்ம ஃபஸ்ட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுக்கிட்டேன். கிரைண்டரை நல்லா ஓட விட்டுட்டு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்படியே சேர்த்துக்குங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம உளுந்து அரைச்சிக்கலாம். இது போல் நல்லா சாஃப்டாக பொங்கி வரணும். உளுந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த உளுந்து மாவை எடுத்துடலாம். அடுத்து அரிசி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அப்போ தான் அரிசி சிக்காது, கிரைண்டர் நல்லா ஓடும். ஐஸ் வாட்டர் சேர்த்து நம்ம மாவு அரைச்சிக்கலாம். ஐஸ் வாட்டர் எதுக்கு சிக்கிறேன்னா, கிரைண்டர் ஹீட் ஆகிடும் 2-3 டைம் நம்ம மாவாட்டுறதால. அதனால் இட்லி கல் மாதிரி கூட வரும். அதனால் நம்ம கூலிங் வாட்டர் ஆட் பண்ணால் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது போல் மாவு மொத்தமாக அரைச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு இப்போ போட வேணாம். நம்ம எப்பப்பெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மாவு புளிச்சிரும். காலையில் இட்லி ஊற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கலாம். இதில் மட்டும் சால்ட்டு சேர்த்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். கலந்து எடுத்துக்கலாம் மாவு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த டைம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம இந்த தட்டு வைக்கணும். இல்லைன்னா இட்லி அதனாலேயே சரியாக வராது. தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. தட்டை வச்சாச்சு. க்ளோஸ் பண்ணிடலாம். 10லேருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். அதுதான் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இட்லி எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ரேஷன் அரிசியில் செஞ்சால் போலேயே தெரியாது யாருக்கும். பாருங்கள், இட்லி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட்டாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக நான் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் வச்சுருக்கேன். அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு தோசை ஒன்று ஊற்றி காட்டுறேன். இவ்வளோ கிறிஸ்பியாக வரப்போது பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.